கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறதான தேவனுடைய வார்த்தை, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரு வேளை இந்த வார்த்தை கேட்கிறதான நீங்கள் ஒருவேளை ஏதாவது குறையோடு கூட நீங்கள் காணப்படலாம். நாளை தினத்தில் நான் என்ன செய்ய போகிறேன், யார் எனக்கு உதவி செய்ய போகிறாங்க, யார் என் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று செய்ய போகிறாங்கன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் பரிதவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறதான வார்த்தை, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது நம்மளைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், நம்மளைத்தான் கர்த்தர் அழைக்கிறார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு பெருகத்தக்கதாக நம்மை சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் சகல விதமான நன்மைகளினாலும் ஆண்டவராகிய தேவன் நமக்கு நிரப்பும்படியாக நம்முடைய மத்தியில் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லா குறைகளையும் தேவ சமூகத்தில் சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா குறைகளையும் மாற்றி நிறைவான ஆசீர்வாதங்களின் நன்மைகளையும் தேவனாகிய கர்த்தர் நிறைவாய் நமக்கு தந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.